ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது. அது என்று நடக்கும்? நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன். நாளை உன்னுடைய வாழ்வில் மிக பெரிய ஒரு திடீர் திருப்பம் ஏற்படத்தான் போகிறது. இது நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஆனால் நடக்கப் போவது தான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நிறைய விஷயங்களை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நான் தந்திருக்கிறேன். நீ எதிர்பார்த்த நேரத்தில் நான் எதையும் தந்தது கிடையாது. ஆனால் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாவற்றையும் நான் தந்திருக்கிறேன். அதே போலதான் நாளை உன் வாழ்க்கையில் மிக மிக பெரிய நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் செய்யவில்லை. என்னுடைய அழகான கண்மணியே, காலம் முழுவதும் உன்னை கலங்க வைத்து வேடிக்கை பார்ப்பேன் என்று நினைத்தாயா? உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ பார்த்திருக்கிறாய். சில சமயங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு நேரடியாகவே சொல்லிவிடுவேன். மறைத்து மறைத்து வைத்து உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் எனக்கு ஒரு நாளும் கிடையாது. என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். இது ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியதுதான். நீ சந்தோஷமாக இரு தங்கமே, நானும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் ஏன் நீ இன்னும் சில விஷயத்தில் மாற்றமே இல்லாமல் இருக்கிறாய் என்பதுதான் எனக்கு இன்னுமே புரியவில்லை. தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் மாற்றம் வரும் நேரத்தில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். சகல விஷயங்களும் உனக்கு நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் என்று கஷ்டம் வந்ததல்லவா? அப்பொழுது எல்லாம் நீ தாங்கினாய். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று நான் ஒரு தேதியை உனக்கு கொடுத்து இந்த தேதியில் திடீரென்று ஒரு நல்லது நடக்கும் என்று சொன்னால் ஏன் நம்ப மறுக்கிறாய்? நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நாளை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்கப் போவது உறுதிதான். எல்லா விஷயமும் உனக்கு திடீர் என்றுதானே நடந்தது. பல கஷ்டங்கள் போன வருஷமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே யோசிக்காத நேரத்தில் தான் எல்லாமே நடந்தது. அதனால் இந்த நேரமும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டேன். நாளை விடியும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இன்ப விஷயத்தை நீ காணலாம். உன் வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் எதிர்பார்க்காத வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது அம்மா. இதற்கு மேல் கவலைப்பட வேண்டாம். நீ எதுவாக இருந்தாலும் உறுதியாக இரு. கஷ்டம் வந்தாலும் உன்னால் சமாளிக்க முடியும். அதே நேரம் சந்தோஷம் வந்தாலும் அதையும் உன்னால் இன்பமாக எல்லா விஷயத்தையும் செய்து கொள்ள முடியும். கவலையோடு இருக்காதீர்கள். நன்மைகள் நடக்கட்டும். காலம் முழுவதும் உங்களுக்கு இன்பங்கள் இருக்கட்டும். நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் நான் உனக்கு எல்லா விஷயத்திலும் உதவி செய்து கொண்டு தான் இருப்பேன். காலம் முழுவதும் இதே கஷ்டத்தோடு இருப்பாய், இதே மாதிரி இருப்பாய் என்ற ஒரு மனநிலைமையை விட்டுவிட. மாறுதலுக்கான நேரம் வந்துவிட்டது. அனைத்து தெய்வங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்த தேதியையும் நாளையும் குறித்து விட்டது. அதனால்தான் நான் சொல்லவே வந்தேன். இனிமேல் உன் வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய எந்த ஒரு நிலைமையை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே அல்ல. எல்லா நாளையும் நீ பொறுத்து விட்டாய். இன்று மட்டும் பொறுத்துக்கொள். நிச்சயமாக நாளை விடிய போகும் விடியலானது உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்கவே முடியாத பல இன்பங்களையும் பல நல்ல நல்ல விஷயங்களையும் உனக்கு தர ஆரம்பிக்கும். அளவுக்கு மீறிய கஷ்டத்தையும் அளவுக்கு மீறிய கெட்ட விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது. ஆனால் இதற்குமே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்ட விஷயமும் எந்த ஒரு தவறான விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் எல்லா விஷயத்திலும் பாதுகாப்பாக உன்னை நான் பாதுகாத்து ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு தேவையான ஒவ்வொன்றையுமே கிடைக்க நானே வைப்பேன். கவலைகள் இருந்தால் விட்டுவிடுங்கள். தேவையே இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும். ஒன்று விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் நான் செய்து தருவேன். பொன்னான நான் பார்த்துக்கொள்கிறேன். எல்லாவற்றையும் நானே பார்த்துக்கொள்கிறேன். சகல விஷயங்களையும் நானே உன் வாழ்க்கையில் மாற்றுகிறேன். தேவையில்லாமல் வாழ்வில் எந்த ஒரு நினைப்பிலும் எந்த ஒரு இடத்திலும் நாம் தனியாகத்தான் இருக்கிறோம், எல்லா விஷயத்தையும் தனியாகத்தான் செய்கிறோம் என்று நீ நினைக்கவும் வேண்டாம், குழம்பவும் வேண்டாம்.
ஏனென்றால் நீ தனியாகலாம் அல்ல, நீ ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருக்கிறாய். பாதுகாப்பாக அனைத்தையும் நான் செய்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு நிலையிலும் நமக்கு ஏதோ ஒரு தவறு நடக்கிறது, ஏதோ ஒரு ஆபத்து வருகிறது என்று எதுவும் நினைக்கவே வேண்டாம். அமைதியான வாழ்க்கையை வாழ தயாராகு. எல்லாம் உனக்கு பிடித்ததாக நடக்கும். சகல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீ காண்பாய். இன்று உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனை என்பதற்காக தொடர்ந்து பிரச்சனை வரும் என்பதை நினைக்க வேண்டாம். என்னுடைய வாக்கினை எதற்கு நீ நம்பி கேட்கிறாய்? வாழ்க்கையில் சாய் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறாய், அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை தானே மனதில் வைத்து நீ கேட்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கும் எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் சரிதான், எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரிதான், இந்த சாயாகிய நான் மாற்றுவேன். மாற்றியும் உனக்கு நிச்சயமாக உண்டு. காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களானது நிறைந்து சந்தோஷங்களும் சகல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்நாளும் கிடைத்து கொண்டு தான் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை சிறு வயதிலெல்லாம் பார்க்கும் பொழுது அழகாக தெரிந்தது. அதுக்கப்புறம் போக 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 கஷ்டங்கள் வர ஆரம்பித்தது. ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் பார்ப்பதற்கும் சரி, போக போகவும் சரி, நிறைய வித்தியாசங்களும் நிறைய அழகான தருணங்களும் வர ஆரம்பிக்கும். யாரை நீ பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, மனதால் கொண்டு இருக்கிறாயோ, அவர்களை நீ பார்ப்பாய். உன் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயமெல்லாம் எந்தெந்த வயதில் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதெல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். காலம் முழுவதும் தோற்றுவிடுவோமோ என்ற எண்ணத்தை நான், உன் மனதில் இருக்கும் எண்ணத்தை நான் முறியடித்து, இல்லை இல்லை நாம் நிச்சயமாகவே ஜெயிப்போம் என்று நீயே உன்னுடைய மனதால் சொல்லி உன்னை கட்டி கொடுத்து கொண்டு இருக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு பிடித்ததாகவே நான் செய்வேன். பொன்னான என்னுடைய பிள்ளையே, கவலை வேண்டாம், சந்தோஷமாக இருந்து கொள். காலம் முழுவதும் உனக்கு தேவையானது கிடைத்துவிடும். மங்களகரமான விஷயங்களும் சந்தோஷமான விஷயங்களும் நடந்திட இந்த சாயாகிய நான் உனக்கு எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் உனக்கு உறுதுணையாக இருந்து பாதுகாப்பாக இருந்த அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைக்கிறேன். தேடாதே. எந்த ஒரு தப்பான விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேல் நடந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்பட வைக்காது. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும். உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே உன் வாழ்க்கையில் குறைந்து அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடக்க ஆரம்பித்துவிடும். நம்பிக்கையோடு இருங்கள். சகல விஷயங்களையும் நானே தந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பேரையும் புகழையும் நிலைநாட்டுகிறேன். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் நான் தர விரும்பியது கிடையாது. நிச்சயமாக மாற்றுகிறேன். சகல விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்க இந்த சாயின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் உனக்கு இருக்கும்.